வணக்கம். நவம்பர் 11ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். டெல்லியில் நேற்று ஒரு பெரிய குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 பேர் உயிரிழந்திருப்பதாக என்டிடிவியில் தகவல் கொடுத்துருக்காங்க. 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் பல மாநிலங்களில் இப்போ பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று நவம்பர் 10ஆம் தேதி நிஃப்டி 50ல் 0.3% அதிகரித்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 9,800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,900 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. நேற்று 4,100 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 18,900 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,100 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 5,800 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு நவம்பர் 11ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஹோல்டிங்ஸ், டாடா பவர், டாரண்ட் பவர், ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட், பை இண்டஸ்ட்ரீஸ், பயோகான், கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, பாஷ், பாரத் ஃபோர்ஜ், ஹிந்துஸ்தான் காப்பர், மாயில், யாத்ரா ஆன்லைன், ஃபினலெக்ஸ் கேபிள்ஸ் மற்றும் பிஎஸ்சி. நவம்பர் 11ஆம் தேதி இன்னைக்கு பீகாருடைய 2வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. நவம்பர் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு. பைன் லேப்ஸ் ஐபிஓ குறித்தான அப்டேட். நேற்று 2வது நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 55% ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 91% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. இந்தியன் ஈக்விட்டிஸ்க்கு அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் ஓவர் வெயிட்டாக அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அக்டோபர் 2024 டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க கோல்ட்மேன் சாக்ஸ் இந்தியன் ஈக்விட்டிஸ்க்கு. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய எம்டி மற்றும் சிஇஓ வருண் பெரி ராஜினாமா செய்திருக்கிறாரு. 12 ஆண்டுகளாக பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸில் பணிபுரிஞ்சிருக்கிறாரு. இப்போ ராஜினாமா செய்திருக்கிறாரு. தற்காலிகமாக நட்ராஜன் வெங்கட்ராமன் சிஇஓவாக இருப்பார், இன்ட்ரிம் சிஇஓவாக இருப்பார் டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும். நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க. பிர்லா ஓப்பஸுடைய தலைவராக இருந்தவர் ரக்ஷித் ஹர்கவே அவர் ராஜினாமா செய்திருந்தார். அவர் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வரான்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். டிசம்பர் 15ஆம் தேதி அவர் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்க்கு பதவி ஏற்கிறார்ன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அவர் வர வரைக்கும் இன்ட்ரிம் சிஇஓ வெங்கட்ராமன் இருப்பார். ஜேகே டயர்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த 6 ஆண்டில் 5,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. அவங்களுடைய உற்பத்தி திறன் அதிகரிப்பதற்கு இது பயன்படுத்தப்படும்னு கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் தெரிவிச்சிருக்கிறாங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 792 கோடி ரூபாய். அக்டோபர் 30ற்கு பிறகு கிடைத்த ஆர்டர்ஸுடைய மதிப்பு இது. ஐஆர்சிடிசி நவம்பர் 12ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிடுறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் எடுக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 21ஆம் தேதி. மாருதி சுசுகி உள்ளூரில் அவங்களுடைய முதல் பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிஇவியை அவங்க அறிமுகம் செய்கிறாங்க. இ-வித்தாராவை டிசம்பர் 2ஆம் தேதி அறிமுகம் செய்கிறாங்க. ஏன் இது உள்ளூரில் டொமஸ்டிக்கில் அவங்க அறிமுகம் செய்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஏற்றுமதி செய்ய துவங்கி இருக்கிறாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு பெரும்பாலும் அவங்க ஆகஸ்ட் 2025 ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த இ-வித்தாராவுடைய மேக்ஸிமம் மைலேஜ் ஒரு சார்ஜுக்கு 500 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய திறன் கொண்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. CarTrade டெக்னாலஜிஸ் CarDekho நிறுவனத்தை வாங்க இருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்காங்க. பேச்சுவார்த்தை கடைசி கட்டத்தை எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. $1.2 பில்லியன் இந்த டிரான்சாக்ஷன் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. லென்ஸ்கார்ட் நேற்று நம்ம பார்த்துருந்தோங்க. ஒரு 3% குறைவாகத்தான் லிஸ்ட் ஆனது. ஐபிஓ விலை காட்டிலும் 3% குறைவாக லிஸ்ட் ஆனது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. க்ரீனில் தான் போச்சுன்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆம்பிட் கேபிட்டல் செல் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. லென்ஸ்கார்ட்டுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 337, 14% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஆம்பிட் கேபிட்டல். சில கம்பெனிகள் டிவிடெண்ட்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. சாக்சாஃப்ட் 45 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 14. வீனஸ் பைப்ஸ் 50 பைசா டிவிடெண்ட், அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 18. சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ் 2 ரூபாய் டிவிடெண்ட். கோபால் ஸ்நாக்ஸ் 25 பைசா டிவிடெண்ட், அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 17. நவனீத் எஜுகேஷன் 1 ரூபாய் 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 18. KDDL லிமிடெட் 15 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 14.
அமிர்தாஞ்சன் ஹெல்த் கேர் ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஜிபிடி ஹெல்த் கேர் ₹1 டிவிடெண்ட். அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 14ஆம் தேதி. ரிலையன்ஸ் பவர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹1974 கோடி, இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ₹618 கோடி, இயர் ஆன் இயர் 64% அதிகரிச்சிருக்கு. மார்ஜின் 31.3%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 21.4%. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 97% விழுந்திருக்கு, ₹87 கோடி. போன வருடம் Q2ல 2878 கோடி ரூபாயாக இருந்தது. ஆனால் ஒரு எக்ஸப்ஷனல் கெயின் இருந்தது போன குவார்ட்டரில், ₹3230 கோடி எக்ஸப்ஷனல் கெயின் இருந்தது. ஏத்தர் எனர்ஜி Q2 ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நஷ்டத்தில் இருக்கிறாங்க. ₹154 கோடி நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் ₹197 கோடி நஷ்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வருவாய் ₹898 கோடி, இயர் ஆன் இயர் 54% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா நெகட்டிவ்ல இருக்கு, ₹132 கோடி நெகட்டிவ். போன வருடம் இதே குவார்ட்டரில் ₹139 கோடி நெகட்டிவ்ல இருந்திருக்கிறாங்க ஏத்தர் எனர்ஜி. பஜாஜ் ஃபினான்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் கைடன்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. நிதியாண்டு 2026ற்கான அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் growth கைடன்ஸ் 22லிருந்து 23% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. குறைச்சிருக்கிறாங்க. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 24லிருந்து 25% இருக்கும்னு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் Q2 முடிவில் 24% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு. ₹4,62,261 கோடி. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 22% அதிகரிச்சிருக்கு. ₹4,875 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ₹10,785 கோடி, இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் ரேஷியோ 1.24%, போன குவார்ட்டரில் 1.03% இருந்தது. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு கிராஸ் என்பிஏ ரேஷியோ. நெட் என்பிஏ ரேஷியோ 0.6%, போன குவார்ட்டரில் 0.5%. நெட் என்பிஏ ரேஷியோவும் அதிகரிச்சிருக்கு. வோடஃபோன் ஐடியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கடந்த 19 குவார்ட்டர்ஸில் லோவஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய லாஸ் இந்த குவார்ட்டர்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. ₹5,524 கோடி நஷ்டத்தில் இருக்கிறாங்க. Q1ல ₹6,608 கோடி நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. வருவாய் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 2% அதிகரிச்சிருக்கு, ₹11,194 கோடி. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ₹4,684 கோடி, போன குவார்ட்டரில் ₹4,611 கோடி. மார்ஜின் 41.9% இந்த Q2ல, போன குவார்ட்டரில் 41.8%. ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் ₹180, ஏஆர்பியூ ₹180, போன குவார்ட்டரில் ₹166 இருந்தது. நவ்னீத் எஜுகேஷன் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹247 கோடி, இயர் ஆன் இயர் 69% விழுந்திருக்கு. எபிட்டா ₹1 கோடி, இயர் ஆன் இயர் கிட்டத்தட்ட 100% விழுந்திருக்கு. மார்ஜின் 0.4%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 28.6% நஷ்டத்தில் இருக்கிறாங்க. நவனீத் எஜுகேஷன் ₹15 கோடி நஷ்டம். ஏதாவது ஒன் டைம் ஐட்டம் இந்த குவார்ட்டரில் இருக்கான்றதை என்னால் சரி பார்க்க முடியலைங்க. போன வருடம் இதே குவார்ட்டரில் ₹157 கோடி லாபத்தில் இருந்திருக்கிறாங்க. பஜாஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ₹42 கோடி, இயர் ஆன் இயர் 33% அதிகரிச்சிருக்கு. வருவாய் ₹265 கோடி, இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ₹47 கோடி, இயர் ஆன் இயர் 46% அதிகரிச்சிருக்கு. மார்ஜின் 17.8% இந்த Q2ல, போன வருடம் Q2ல 13.9%. சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் ₹47 கோடி, இயர் ஆன் இயர் 53% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ₹533 கோடி, இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா ₹74 கோடி, இயர் ஆன் இயர் 53% அதிகரிச்சிருக்கு. மார்ஜின் 14%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 10.6%. இமாமி குவார்ட்டர்லி ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் கீழே போயிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 30%, ₹148 கோடி. வருவாய் ₹798 கோடி, இயர் ஆன் இயர் 10% விழுந்திருக்கு. எபிட்டா ₹178 கோடி, இயர் ஆன் இயர் 29% விழுந்திருக்கு. மார்ஜின் 22.3%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 28% இருந்தது. குஜராத் கேஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் கீழே போயிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 15% விழுந்திருக்கு. ₹280 கோடி. வருவாய் ₹3,978 கோடி, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 2% விழுந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ₹447 கோடி, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 14% விழுந்திருக்கு. மார்ஜின் 11.8%, போன குவார்ட்டரில் 13.4%. டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் ₹58 கோடி, இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 14% அதிகரிச்சிருக்கு. வருவாய் ₹568 கோடி, இயர் ஆன் இயர் 24% அதிகரிச்சிருக்கு.
ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. மார்ஜின் 17.5%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 18.8%. HUDCO குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1. அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 19ஆம் தேதி. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 710 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1050 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 32% அதிகரிச்சிருக்கு. விமார்ட் ரீட்டைல் குவார்ட்டர்லி ரிசல்ட் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. நெட் லாஸ் 9 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 57 கோடி ரூபாய் நஷ்டம். வருவாய் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 22% அதிகரிச்சிருக்கு, 807 கோடி ரூபாய். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 72 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 87% அதிகரிச்சிருக்கு. மார்ஜின் 9%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 6%. ஏதாவது ஒன் டைம் ஐட்டம் இந்த குவார்ட்டரில் இருந்திருக்கா அப்படின்றது சரி பார்க்க முடியலைங்க விமார்ட் ரீட்டைலில். சுப்ரஜித் இன்ஜினியரிங் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 51 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் வெறும் 0.5 கோடி ரூபாயாக இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. வருவாய் 13% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு, 941 கோடி ரூபாய். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 100 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 58% அதிகரிச்சிருக்கு. மார்ஜின் 10.6%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 7.5%. கிராஃபைட் இந்தியாவுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் 77 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 61% விழுந்திருக்கு. ரெவென்யூ 729 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா 43 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 61% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. மார்ஜின் 5.9% மட்டுமே. ஆனால் போன வருடம் இதே குவார்ட்டரில் 17.1% இருந்தது. எஸ்ஜேவிஎன் குவார்ட்டர்லி ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் 308 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 30% விழுந்திருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு, 1032 கோடி ரூபாய். எபிட்டா 860 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% அதிகரித்தது. எபிட்டா மார்ஜின் 83.3%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 81.5% இருந்தது. கேபிஐடி டெக்னாலஜிஸ் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ இந்த குவார்ட்டரில் 1587 கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 3% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 169 கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 2% விழுந்திருக்கு. எபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 4% அதிகரிச்சிருக்கு, 246 கோடி ரூபாய். மார்ஜின் 15.5%. போன குவார்ட்டரில் 15.4%. விவர்க் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் வருவாய் 575 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 6 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 97% விழுந்திருக்கு. ஒன் டைம் ஐட்டம் இருக்கான்ற சரி பார்க்க முடியலைங்க. எபிட்டா அல்லது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 380 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 27% அதிகரிச்சிருக்கு. மார்ஜின் 66.1%. போன குவார்ட்டரில் 63.6%. டேக்ஸ் ரைட் பேக் இருந்திருக்குங்க. 16.7 லட்சம் ரூபாய் டேக்ஸ் ரைட் பேக் இந்த குவார்ட்டரில் இருந்திருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் 235 கோடி ரூபாய்க்கான டேக்ஸ் ரைட் பேக் இருந்திருக்கு. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். இந்தியன் எம்எல்சி ஃபயர் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. விமார்க் 19%. கேலண்ட் இஸ்பேட் 19% அதிகரித்தது. பிளிஸ் ஜிவிஎஸ் 16% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. இண்டிகோ பெயிண்ட்ஸ் 15%. ஸ்ரீவாரி ஸ்பைசஸ் 14%. HBL இன்ஜினியரிங் 12% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபைஸ் 20% ஷேர் ப்ரைஸ் வீழ்ச்சியை பார்த்தது. நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. ஒன்று குவார்ட்டர்லி ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம், மற்றொன்று வேர்ல்ட் பேங்க் தடை செய்திருக்கிறாங்க புது ப்ராஜெக்ட்ஸ்க்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். காமத் ஹோட்டல்ஸ் 18% வீழ்ச்சி, பென்னார் இண்டஸ்ட்ரீஸ் 16% விழுந்தது. SH கேல்கர் 13% சரிந்தது. ஆர்த்தி ஃபார்மா 11% வீழ்ச்சி, நியோஜன் 10% விழுந்தது. கணேஷா இக்கோஸ்பியர் 9% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.